ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா வேலைக்கு போயிருப்பீங்க, சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள். நான் கீரை வைக்கிறது தான் வந்தேங்க. நேற்று மழை பார்த்தீங்களா? எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஷார்ட்ஸை போட்டு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி தாங்க நம்ம காற்றுள்ள போதே தூத்திக்கோணும். நான் ஏதோ நேற்று இந்த மழை வந்தனால அப்படியே ஓரமாக போய் நின்றுட்டுங்க. இங்கே தான் வந்திருக்கேன். என்ன இன்னும் இருக்குது, சுக்குடி கீரை இருக்குது, சிறுகீரையெல்லாம் இருக்குதுங்க. சுக்குட்டி நிறையா இருக்குது. சிறுகீரை ஒரு இப்போ 6-7 குடி இருக்குங்க. சரி, நானும் விற்று பார்க்குறேன். முடியலைன்னா அப்படியே வீடு கிளம்பிடுறேங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே ஒருத்தர் கீரை வாங்கிட்டு காசு கொண்டு வந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாங்கனாவே பேசுறது கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் பாருங்க, கீரை நம்ம 10 ரூபாய்க்கு தான் புடி வாங்குறோம். வாங்கி நம்ம 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்னமோ ரொம்ப சிரமப்படுறாங்க 5 ரூபா கொடுக்கறதுக்கு. கீரையில் அவ்வளோ விலை எதுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டீயே பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்புறம் காப்பி 25, கடை கொஞ்சம் பெரிய அளவு இருந்துச்சுன்னா டீ 25, காப்பி 40, இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி. ஒரே காப்பி ஒரே டீயை தான், அந்த கடைக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாகுது. நம்ம கீரை எவ்வளோன்னா 10 ரூபாய்க்கு 8 வர ஒரு 5 ரூபாயாவது லாபம் வந்தால் தான் நம்மளுக்கு பெட்ரோலுக்கு நம்ம சுற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆகு. அதுவுமே பத்துமா பத்தாதுன்னு தெரியாது. அது கூட தான் சாம்பார் பொடி எல்லாம் விற்கிறோம். ஒரு அம்மா அப்படி ரொம்ப ஒரு இதாக என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக நடந்துக்கிறாங்க. ஐயோ, கீரையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 12 ரூபா தான், இவ்வளோ விலை ஜாஸ்தி, 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. நம்ம வாங்கி அது விற்று பாருங்க, மிச்சமாகி போச்சு. சுக்குடி கீரை 7-8 புடி மிச்சமாகி போச்சு. இதில் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே போகுது. அப்புறம் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் அந்த கீரை விற்க முடியலைன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அது தூக்கி குப்பையில் தான் வீச முடியும். அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. இன்னும் நீங்கள் விற்றுட்டு தான் இருக்கிறேன். இப்போ தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன்.